கோட்டை அமீர் விருதை பெற்றிருக்கக்கூடிய நபர் நம்மளோடு இருக்கிறார். சார் வணக்கம். மிக முக்கியமான ஒரு சேவை அப்படிங்கிறது இது போன்ற இறந்த உடல்களை நீங்க அந்த பராமரிக்கக்கூடிய முறை, அதை அடக்கம் செய்யக்கூடிய முறை, இது ரொம்ப முக்கியமான ஒரு தேவையா இருக்கிறது. எப்படி இருக்கு இந்த விருது பெற்றது? சார், இந்த கோட்டை அமீருங்கிற விருது தமிழக முதலமைச்சர் கையால வழங்கினது ரொம்ப ரொம்ப எனக்கு ஒரு மகிழ்ச்சி. என்னோட சேவை என்னன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, ராமநாதபுரத்தில் தெருவோரமா உள்ள இறந்தவர்களையும் ரோட்டோரமா உள்ள இறந்தவரையும் நல்லடக்கம் செய்யறத என்னோட வேலை. காவல்துறை உதவியோட இதை ஒரு 28 வருஷ காலமாக என்னோட பணியை பண்ணி கொண்டு இருக்கிறேன். இந்த விருது எனக்கு கிடைச்சது பெரிய ஒரு புத்துணர்ச்சி. கோட்டை அமீருங்கிற விருது. இந்த விருதுக்காண்டி நான் சொல்ல வரல, என்னோட மண்ணுக்குள்ள போற வரைக்கும் இந்த சேவை தொடரும் சார். எப்போ ஆரம்பிச்சிங்க சார்? இப்போ இது போன்ற ஒரு விஷயங்கள் இப்பவும் நம்ம உடல்களை பார்த்தா சில பேர் கொஞ்சம் தயக்கம் காட்டுவாங்க. ஆனா பல வகையாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய உடல்களை நீங்க விபத்தா இருந்தாலும் சரி, கொரோனாவில் இறந்தவங்களாலும் சரி, இப்படி எல்லா வகையில் இருக்கக்கூடிய உடல்களையும் கைப்பற்றி அது நல்லடக்கம் செய்யறீங்க. ஸோ எப்படி ஆரம்பிச்சிங்க? முதல் முறையா உங்களுக்கு அந்த ஏற்பட்ட அனுபவம்? சார், முதல் முறை என்னன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, நான் அரசு மருத்துவமனையில் இந்த சில முதல்ல ஆக்சிடென்ட்டை பார்ப்பேன். அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா யாருமே இல்லாமல் இருப்பாங்க. சில போது கொஞ்சம் எனக்கு பயமாக இருந்துச்சு. 1997 இதை முதல்ல நான் ஆரம்பித்தேன். ஆமாம், பயந்தேன். அதை ஒன்றா படிப்படியாக பார்க்கும்போது பயமே எனக்கு முதல்ல இதாகிடுச்சு, அத்து போச்சு. எந்த பயமே கிடையாது. 108 ஆம்புலன்ஸுக்கு கூட நான் தான் ட்ரைனிங் கொடுத்தேன். கலைஞர் முதல்ல அறிவிச்சதுக்கு 2008 நினைக்கிறேன். அப்போ அவங்க கூட சில இதுகள் பயந்துக்கு இருந்தாங்க. இப்படித்தான் பண்ணணும், இப்படித்தான் பார்வோர்டு பண்ணணும்னு சொல்லி அவங்களுக்கு நான் ட்ரைனிங் கொடுத்தேன். ஆமா, அவங்களுக்கே இது பண்ணி எனக்கு தமிழக 108 இருந்து எனக்கு ஒரு ஒன்று கொடுத்தாங்க, விருது ஒன்று கொடுத்தாங்க. நீங்க இந்த பணியை இதை பண்ணியிருக்கீங்க, சிறப்பாக செஞ்சிருக்கீங்க, அவங்களுக்குலாம் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு எங்கே ஆக்சிடென்ட் நடந்தாலும் எனக்கு முதல்ல போலீஸ் மூலியமா எனக்கு சொல்லிடுவாங்க. அது முதல்ல எப்படி கிடந்தாலும், காலு தனித்தனியாக கிடந்தாலும், தூக்குல தொங்கினாலும், ட்ரெயினில் விழுந்தாலும், சும்மா சரளமாக ஒரு சாதாரண ஒரு பாடி எடுக்கிற மாதிரி அதை நம்ம எடுத்துக்கொண்டாந்து அங்கே நம்ம ராமநாதபுரம் இதில் மருத்துவக் கல்லூரியில் உள்ள வைப்போம், போலீஸ் மூலியமாக. நிறைவா ஒரு கேள்வி, இது வரைக்கும் எவ்வளவு உடல்களை அடக்கம் செஞ்சிருக்கிறீங்க? குறிப்பா அந்த இறுதி சடங்கு அப்படிங்கறது எவ்வளவு மரியாதைக்குரியதா பாக்குறீங்க சார்? என்னன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, அந்த ஆதரவற்றவளை எப்படி அடக்கம் பண்றீங்கன்னு கேட்குறீங்க. அவரவர் மதப்படியே, இந்துனா இந்து மதப்படி, கிறிஸ்டினா கிறிஸ்டின் மதப்படி, முஸ்லீம்னா முஸ்லீம் மதப்படி எங்க ட்ரஸ்ட் அப்பாசலி ட்ரஸ்ட் மூலியமாக நாங்க பண்ணியிருக்கோம். இதுவரைக்கும் 15,000 பிணங்களை நான் நல்லடக்கம் பண்ணியிருக்கேன். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. சரி சார்.